டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now. அண்மை செய்தி. சென்னை தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் வியாபாரிகளிடம் கொள்ளை நடப்பதாக புகார் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் மாற்றுத்திறனாளிகள் போல நடித்த இருவர் போலீசார் வசம் சிக்கியிருக்கிறார்கள். போலீசாரை பார்த்ததும் அவர்கள் தப்பி ஓடிய காட்சியும் வெளியாக இருக்கிறது. சென்னை தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் மாற்றுத்திறனாளிகள் போல நடித்து வழிப்பறி நடப்பதாக வியாபாரிகள் அளித்த புகாரை அடுத்து காவல்துறையினர் அதன் பேரில் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கந்தன். முழுமையான விவரங்களை வழங்கலாம். கௌதமி வணக்கம். தாம்பரம் குறிப்பாக இந்த புறநகர் பகுதியிலான தாம்பரம் சாலையூர் பகுதிகளில் பிச்சை எடுப்பது போல் வேடம் அணிந்து வியாபாரிகளிடம் அதே போன்ற வாகன ஓட்டிகளிடம் தொடர்ந்து வந்து பணத்தை பறித்து செல்வதாக காவல்துறையினருக்கு புகார்கள் வந்தன. அதன் பேரில் வியாபாரிகள் சாலையூர் காவல் நிலையத்தில் சென்று இதன் பேரில் பிச்சை எடுப்பது வேடம் அணிந்து பணத்தை கொடுக்கும் பணத்தை வாங்காமல் மேலும் பணத்தை தருமாறு வற்புறுத்தி மிரட்டி வாங்குவதாக புகார்கள் வந்தன. அந்த புகாரின் பேரில் சாலையூர் காவல் ஆய்வர் சந்துரு தலைமையில் தொடர்ந்து வந்து அந்த பகுதியில் கண்காணித்து வந்தனர். இந்த நிலையில 2 நபர், அதாவது ஒரு ஆண் பெண் இருவரும் ஊனமுற்றவர் நடந்து சாலையை நடந்து செல்கிறார். பார்ப்பதற்கே பாவம் போல் சென்று வியாபாரிகளிடம் பணத்தை வந்து பிச்சை எடுப்பது கேட்கிறார்கள். ஆனால் அவர்கள் கொடுத்த பணத்தை வாங்காமல் அவர்களை மிரட்டியும் வற்புறுத்தியும் பணத்தை பறித்து சென்றார். இந்த நிலையில் இதை பார்த்த காவலர் உடனே அந்த 2 பேரையும் பிடிக்க முற்பட்டனர். அப்பொழுது அந்த ஆண் நபரானது போலீசாரை கண்டதும் அங்கிருந்து சாலையில் தப்பி ஓடியதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த போலீசார் தொடர்ந்து இருசக்கர வாகனத்தை சென்று அந்த 2 நபர்களையும் பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் தொடர்ந்து ஒரு 5 ஆண்டு காலமே இந்த தாம்பரம் புறநகர் பகுதி இது போன்று பிச்சை எடுப்பது போல் வேடமடைந்து பல லட்சத்தை வந்து பறித்து சென்றுள்ளது. இது சம்பந்தமாக மேல விசாரணை செய்த போது வட மாநிலத்தைச் சேர்ந்த இவர்கள் இது போன்று வேடமடைந்து தொடர்ந்து செய்தது தெரிய வந்தது. இவர்களை தற்போது வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கந்தன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் now.